வணக்கம் மகளே! ஒரு போஸ்டர் ட்ரெய்லர் பார்த்துட்டு, இந்த படமோ அல்லது சீரிஸோ இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போய் பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போய் வருவோம்ல. அப்படி ஒரு சீரிஸ் தான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதாவது சசிகுமார், ஆஷா சரத், கலையரசன் உட்பட பலரோட நடிப்புல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வெப் சீரிஸ் தான் நடுசெண்டர். இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்கூல்ல இருந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூலுக்கு மாறி போறாரு ஹீரோ. அதாவது அவன் ஒரு நேஷனல் பிளேயரு. அவன் அந்த ஸ்கூலுக்கு மாறி போறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாரி அப்பப்ப காட்டிட்டே வராங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கஞ்சா, ராகிங், லொட்டு, லொசுக்குன்னு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஹீரோவுக்கு எப்படி நடக்குது? அங்க போனதுக்கப்புறம் அவரு அந்த சூழல்கள எப்படி மாட்டிக்கிறாரு? அவரு அத எப்படி மேனேஜ் பண்றாரு? அப்படிங்கிற மாரி தான் இந்த மொத்தம் 3 எபிசோட்லயுமே காட்டியிருக்காங்க. பசங்கள்ல சூர்யா சேதுபதி மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்காரு. அவரையும் பாதிக்கு மேல கஞ்சா அடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். வில்லத்தனம் பண்ற பசங்களும் அவங்க ஆத்தா, அம்மான்னு பேசிட்டு தான் கிடக்காய்ங்க. இதுல ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையன பார்த்துட்டு, அந்த பையன் என்ன ஏமாத்திட்டான்னு பேசிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்க 2 பொண்ணும் ஏதோ சொல்ற மாரி இருக்கும். அடுத்த செகண்ட்லேருந்து அவன காட்சியா பார்க்க ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் எதுக்கு, என்ன நினைச்சு வச்சிருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்களுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ரவுடி மாரியும், எந்த ரூல்ஸும் கடைப்பிடிக்க மாட்டாய்ங்கங்கிற மாரியும், யாருக்குமே மரியாதை குடுக்க மாட்டாய்ங்க அப்படிங்கிற மாரியுமே ஒரு கட்டமைப்பிலே வச்சிருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல பேரண்ட்ஸ் உட்பட எல்லாருமே கஞ்சா அடிக்கிறத கொஞ்சம் நார்மலா பார்க்குற மாரியும், கஞ்சா ஈஸியா கிடைக்குங்கிற மாரியும், அந்த ஸ்கூல்லயே எல்லாருமே பயன்படுத்துறாங்கிற மாரியுமே காட்டி வச்சிருக்காய்ங்க. இதெல்லாம் எதுக்குன்னே சுத்தமா தெரியல. இதுல கொடுமை என்ன அப்டின்னா, இடையில ஆனா சசிகுமார் வாய்ஸ்ல அப்பப்போ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரும் ஒரு 2, 3 சீன்ல வந்துட்டு போறாரு. அது ஸ்லோ மோஷன்ல ஒரு சீனு, கொஞ்சம் எமோஷனலா ஒரு சீன் மாரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே சுத்தமா செட் ஆகல. ஆஷா சரத் அந்த ஸ்கூலோட விபியா கொஞ்சம் மொறப்பாவே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் பெருசா எந்த ஸ்கோப்புமே இல்ல. கலையரசன் ஒரு சீன்ல மட்டும் வந்துட்டு ஏதோ ஒரு பரிதாபமா ஒரு டயலாக் பேசுறாப்ல, அவரையும் யாருமே கண்டுக்காத மாரி ஒரு சீன் வச்சு முடிச்சு விட்டாங்க. நம்ம இந்த போஸ்டரு, ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு, சரி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா இருக்கும். கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். அந்த நம்ம சசிகுமார்லாம் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நெனப்புல போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே 3வது எபிசோட் வரைக்கும் இவங்க எத நோக்கி போறாய்ங்க அப்படிங்கிறதே உங்களால அது முடியாது. அது பாட்டுக்கு போகுது. இது பாட்டு நடக்குது. திடீர்னு ஏதேதோ கேரக்டர் வருது. லவ் சீன் வைக்கங்கிற மாரி ஒண்ண காட்டுறாய்ங்க. எதுக்கு காட்டுறாய்ங்க? ஏன் காட்டுறாய்ங்கிறது கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சீரிஸ் பார்க்குறோம் அப்டின்னா, அந்த சீரிஸ்ல அந்த எண்டிங் அதாவது ஒரு எபிசோடோட எண்டிங் எப்படி இருக்கிறத பார்த்துட்டு தான் நமக்கு அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கான ஆர்வம் இருக்கும். ஆனா, இந்த 3 எபிசோட்லயுமே நீங்க முடிவ பார்த்தாலுமே கூட இந்த கருமத்த ஏன்டா பார்த்தோங்கிற மாரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 2வது எபிசோட்லாம் இந்த இடத்துல கட்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ தெமான்னு கட் பண்ணி வச்ச மாரி தான் இருக்கு. அது சுத்தமா செட்டே ஆகல. அது மட்டும் இல்லாம சுத்தமா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர்ஸ்ங்கிறது இந்த சீரிஸ்ல சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னா அதுக்கான பேஸ கொஞ்சம் டீப்பா எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஆனா இதுல சுத்தமா ரைட்டிங்கிறது எங்கேயுமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிறாங்கன்னா, இப்ப இருக்க இந்த 2கே கிட்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிறாய்ங்க அப்படின்னா, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, கஞ்சா அடிக்கிறது, லஸ்ட்டா சுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ற மாரியே எல்லா சீரிஸ்லயுமே பண்ணிட்டு வராய்ங்க. இத இந்த சீரிஸ்ல ரொம்ப அழுத்தமாவே பண்ண மாரி தான் இருக்கு. ஏன்னா கஞ்சா குடிக்கிறது அப்படிங்கிறது அது ஸ்கூல்லயே குடிக்கிறங்கிறதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ற மாரி இருக்கு. இதெல்லாம் அந்த கதை கேட்டுட்டு சசிகுமார்லாம் எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாரு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ரைட்டிங், மட்டமான மேக்கிங்ன்னே சொல்லலாம். மொத்தம் 3 எபிசோடு விட்டுருக்காங்க. இந்த 3 எபிசோடே முக்கிட்டு தான் கிடக்கு. இத ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாரி நம்மளே தலையில அடிச்சுக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா இதையுமே பிரிச்சு இனிமேல் வாரம் ஒரு எபிசோடா விடுற மாரி பேசிட்டு இருக்காங்களாம். இந்த ஐடியாக்கு எவன் குடுத்தான்னு தெரியல. வழக்கமா இந்த ஹாட்ஸ்டார்ல வர்ற சீரிஸ்கள் எல்லாமே இப்ப மேக்ஸிமம் இந்த மாரி தான் அமைஞ்சிருது. எங்கேயோ வேண்டா வெறுப்பா புள்ள பெத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாரி எல்லாமே கொண்டாந்து ஹாட்ஸ்டார்ல தள்ளிட்டு போடுறாய்ங்க. இல்ல இவங்களும் பணம் வாங்கிட்டு எதுவும் செலக்ட் பண்ணிறாய்ங்களா என்ன ஆகுறதுன்னு தெரியல. ஒருவேள மொத்தமா சீரிஸ் விட்டுருந்தாய்ங்க அப்படின்னா கூட கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி லைட்டா தோணுச்சு. நடுசெண்டர் அப்படிங்கிற சீரிஸ் வந்து நட்டாட்டுல தலைகீழா நின்னா கூட உங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது மகளே. நீங்க தாராளமா இத ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். உங்களுக்கு நேர விரயம் தான் ஆகும். அடுத்த ஒரு நிமிஷத்துல சந்திப்போம். நன்றி.